தளபதி விஜய் அவர்கள் அவருடைய சினிமா கெரியர்ல கிட்டத்தட்ட 69 படங்கள்ல நடிச்சு முடிச்சிருக்காரு. 68 படங்கள் ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பு பெற்று தற்போது கோலிவுட்டுடைய ஒரு நாயகனாக ஜொலிச்சிட்டு இருக்காரு. இந்த நிலையில இவருடைய 69வது திரைப்படம் தான் ஜனநாயகன். இதுதான் இவருடைய திரை வாழ்க்கையில கடைசி படம் அப்படின்ற விஷயத்த ரசிகர்களால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படின்னாலுமே ஜனநாயகனுடைய சின்ன சின்ன அப்டேட்டை கூட விடாமல் செலிப்ரேட் பண்ணிட்டும் இருக்காங்க. சோ அதன்படி பாத்தீங்கன்னா நாளை ஜனநாயகன் திரைப்படத்துடைய ஆடியோ வெளியீட்டு விழா மலேசியாவுல மிக பிரம்மாண்டமாக ஒரு மிகப்பெரிய மைதானத்துல நடைபெற இருக்கு. இதற்காக தற்போது தளபதி ரசிகர்கள் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த பிரபலங்களுமே படையெடுத்து மலேசியா சென்றிருக்காங்க. சோ அவங்களுடைய புகைப்படங்கள் வீடியோக்கள் தான் தற்போது சமூக வலைத்தளங்கள் முழுக்கவே நிரம்பி கிடக்கு. இந்த நிலையில தற்போது ஜனநாயகன் திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணாதவாறு திமுக தரப்புல இருந்து ஒரு சில சதி திட்டங்கள் நடந்து வருதா. சோ இந்த படத்துல நிறைய அரசியல் காட்சிகள் வசனங்கள் திமுகவிற்கு அகைன்ஸ்டாக உள்ளதாக முன்பே தகவல் எல்லாம் வெளியாச்சு. ஆகையால இந்த படத்திற்கு எவ்வளவு நெருக்கடி கொடுக்க முடியுமோ அவ்வளவு நெருக்கடி கொடுத்தே ஆக வேண்டும் அப்படின்னு திமுக முடிவு பண்ணிருக்காங்களா. சோ இது தெரிந்த விஷயம் தான்ப்பா அப்படின்னு தளபதி விஜய் அவர்களுமே எல்லாத்திற்கும் தயாராக இருக்காரு. சோ தளபதி மட்டும் தயாராகல, அவருடன் ஒரு சில பிரபலங்களுமே இணைந்து ஜனநாயகன் திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணுவதில் அதிக ஆர்வம் காட்டிட்டும் இருக்காங்களா. அதுல மிக முக்கியமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இருப்பதாக சொல்லப்படுது. சூப்பர் ஸ்டாரும் அனைத்து கட்சிகளுடைய விழாக்களுக்குமே செல்வார். தமிழக அரசியல்ல ஒரு பொதுவான நபராகவே இருந்துட்டு இருக்காரு. அதிலுமே திமுகவிற்கு நிறைய விஷயங்கள்ல சப்போர்ட் பண்ணுவார். ஆனால் இதுவரைக்குமே தாவேக்காவை எதிர்த்து எந்த ஒரு குரலுமே கொடுத்தது கிடையாது. காரணம் தளபதி விஜய் அவர்களுடனுமே அவருக்கு நல்ல உறவு இருந்துட்டு இருக்கு. ஆகையால இந்த பிரச்சனைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் தீர்வு அப்படின்னு பலருமே சொல்லிட்டு இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.